ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் சயான்ஸ் கார்டன் டு கிச்சன் விலாக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஜூஸியான ரசகுல்லாங்க. இது எல்லாருடைய ஃபேவரட்டான ஸ்வீட்டுங்க. இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டான அவ்வளோ ருசியான ஒரு ஸ்வீட் இது. இந்த ரசகுல்லா செய்கிறதுக்கு ரொம்ப ஜாமான்கள்லாம் தேவையில்ல. 3 பொருள் போதுங்க. 3 பொருள் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஜூஸியான அழகான ரசகுல்லா செஞ்சிடலாம். இது எப்படி செய்யணும் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். என்னுடைய சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்களானா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது சுத்தமான மாட்டுப்பால் தாங்க, பாக்கெட் பாலெல்லாம் இல்லை, பசும்பால் எடுத்திருக்கேன். 2 லிட்டர் பால் எடுத்து 2 பாத்திரத்தில் நான் தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். இது திரண்டு வர்றதுக்காக கொஞ்சோண்டு நான் உப்பு போட்டிருக்கேங்க. எல்லோரும் வினிகர் போடுவாங்க அல்லது லெமன் ஜூஸ் கலப்பாங்க இதில் திரள்றதுக்காக. நான் உப்பு தாங்க போட்டிருக்கேன். நான் வினிகரோ லெமன் ஜூஸ் எல்லாம் கலக்கலை. ஆனால் இது உப்பு போட்டாலே அந்த பால் திரண்டு வந்துடும். இங்கே பாருங்கள், 2 பாத்திரத்தில் நான் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ பிரித்து வச்சது நல்லா கொதித்து திரண்டு வந்தவொடனே நான் ஒரே பாத்திரத்தில் எல்லாம் ஒரே பால்களையெல்லாம் கலந்துட்டேங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு திரண்டு வந்திருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதே ஏன்னா நம்ம லெமன் ஜூஸு வினிகர்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை. இது உப்பு போட்டாலே போதும். ஏன்னா பாலில் உப்பு பட்டாலே பால் திரள ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள் நல்லா திரண்டு வந்திருக்குது பார்த்தீங்களா? இந்த திரண்டு வந்ததை இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரைனர் எடுத்து அதில் வெள்ளை துணியில் சுத்தமான காட்டன் துணியை போட்டு நம்ம இந்த கலந்து வச்சுருக்கோம்ல, நல்லா திரள வச்சுருக்கோம்ல பால், அதை எடுத்து வடிகட்டிடலாம். இங்கே பாருங்கள், சுத்தமாக நல்லா வடிகட்டிட்டு இதுக்கு 2-3 தண்ணி பச்சை தண்ணி ஊற்றி அலசணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வினிகரோ லெமன் ஜூஸோ கலக்கலாம். அதனால் தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ராலாம் நம்ம தண்ணி ஊற்றிலாம் அலசணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இது வெறும் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கோம். அதனால் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி அலச வேணாம். நம்ம இப்போ இதை வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்துட்டு நல்லா ஆனால் ரொம்ப சூடாக இருக்கும். நீங்கள் பிழியில் கையை பக்குவமாக பார்த்து வைங்க. அப்புறம் சூடு ஓவராகிடும் பார்த்துக்கங்க. நல்லா இதை துணியை அப்படியே முறுக்கி விட்டு புளிஞ்சு விட்டுட்டு, இந்த சூடு எனக்கு ரொம்ப ஓவராக இருக்கிறதுனால நான் அப்படியே அதை அந்த ஸ்ட்ரெயினரில் வச்சுட்டு நான் ஒரு கரண்டியை வச்சு நல்லா அப்படியே அமுத்தி விட்டேங்க. அமுத்தி விட்டாக்க அந்த எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியெல்லாம் அப்படியே சுத்தமாக வெளியாகிடும். இங்கே பாருங்கள், நான் எப்படி அமுக்கிறேன் பார்த்தீங்களா? இது மாதிரி நல்லா அமுத்தி எடுத்து விட்டோம்னாக்க அந்த எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியெல்லாம் வெளியாகிடும். ஆனால் வினிகர் லெமன் ஜூஸ் போட்டாக்க 2-3 தண்ணி ஊற்றி அலசித்தாங்க ஆகணும். ஏன்னா அந்த டேஸ்ட் அந்த பால் திரண்டு இருக்குல்ல, இந்த பன்னீரில் அப்படியே லெமன் ஜூஸுடைய வினிகருடைய டேஸ்ட்டெல்லாம் இருக்கும். அதுக்காக நம்ம 2-3 தண்ணி ஊற்றி அலசணும். இப்போ நான் உப்பு போட்டிருக்கிறதுனால அலச வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், நல்லா நான் கரண்டியை வச்சு நல்லா அமுத்தி விட்டுட்டேன். அமுத்தி விட்டுட்டு இதை உடனே நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் அல்லது நீங்கள் டைம் இருந்தால் 1 மணி நேரம் கூட அப்படியே தண்ணி வடிய வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் 1 மணி நேரம் தண்ணி வடிய வச்சுட்டேன். வடிய வச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எடுத்து பார்த்தா நல்ல பன்னீர் கிடச்சிருக்குங்க. அந்த பன்னீர் பாருங்கள், உதிரி உதிரியாக கட்டி கட்டியாக இருக்குது. நல்லா இது ஒரு நம்ம ஒரு நல்ல அகலமான தட்டு இல்லாட்டி ஒரு அடுப்பு கவுண்டர் டாப்பு அந்த மேடையில் கூட போட்டு நல்லா பிசையலாம். அந்த உள்ளங்கையை வச்சு நல்லா அமுத்தி பிணையணுங்க. அமுத்தி பிசைஞ்சு எடுத்தோம்னாக்கா ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம உள்ளங்கையால் அமுத்தி பிணையணும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருந்தது. நான் அந்த மாவு பிசைய அந்த பன்னீர் அப்படியே நம்ம சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு வந்துடும். இங்கே பாருங்களேன், நான் எந்த மாதிரி பிணையிறேன். உள்ளங்கை நல்லா நம்ம கையை வச்சு அந்த உள்ளங்கையால் நம்ம எவ்வளவுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தாங்க இந்த மாவு அப்படியே இந்த பன்னீர் மாவு போல் சாஃப்டாகும். இப்போ ஈரப்பதம் இருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த பன்னீரில் கொஞ்சம் ஈரப்பதம் நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதுக்காக இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தாக்கா அந்த பன்னீரில் உள்ள ஈரப்பதத்தையெல்லாம் நல்லா எடுத்துரும். அதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா பிணைஞ்சிடும். இங்கே பாருங்கள், சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நான் அப்படியே திரண்டு போய் நின்றதெல்லாம் இப்போ நல்லா சாப்பிட்டா நல்லா சப்பாத்தி மாவு மாட்டம் வந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிப்போம். இது ஒரு நல்ல பெருசாகலாம் உருட்டினாக்கா இந்த உருண்டை நம்ம ஜீராவில் போட்டு நம்ம வேக வைக்கிறப்ப எந்த அளவுக்கு சைஸுக்கு உருண்டை போடுறோமோ அதை விட டபுள் பங்கு நமக்கு இந்த ரசகுல்லா ஒப்பி வந்துருங்க. அதனால நம்ம நான் இப்போ இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன கோழிக்குண்டு சைஸில், அதாவது சின்னதாக இருக்கும் பாருங்கள் கோழிக்குண்டு, அந்த சைஸில் தான் போட்டிருக்கேன். இப்போ இதே போல் நல்ல உருண்டைகளாக உருட்டி எடுத்துப்போம். இது வெடிப்பு இல்லாமல் அந்த கிராக் இல்லாமல் நல்லா சாஃப்டாக நல்லா சைனிங்காக உருட்டி எடுத்துடணுங்க. எல்லா உருண்டைகளையும்
உருட்டி எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். நான் உருட்டி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், என் கையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃபேட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம அந்த பெனஞ்சு நம்ம எடுக்கையில் அந்த மாட்டுப்பாலில் அதுக்காகத்தே நம்ம அந்த மாட்டுப்பால் சேர்க்கணுங்கிறது. பாக்கெட் பால்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து நல்லா அகலமான ஒரு பாத்திரத்தை நான் குக்கர் தாங்க எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் நான் ஜீனி எடுக்க போகிறேன். இந்த 2 டம்ளர் ஜீனி வந்து 1/2 கிலோ இருக்குங்க. நான் 1/2 கிலோ ஜீனி எடுத்துட்டேன். 1/2 கிலோ ஜீனி எடுத்துகிட்டு இதே 2 டம்ளர் ஜீனிக்கு வந்து 5 டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். 6 ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப ஜீனி வந்து பாவு மாட்டம் வரணுங்கிற அவசியம். ஜீனி பாவு காய்ச்சணும், பக்குவம்லாம் பதமெல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து 2 டம்ளர் இதுக்கு 5 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா அந்த ஜீனி கரையிற அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு வந்து பாவு பக்குவம்லாம் பதமெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து நல்லா ஜீனி கரையிற அளவுக்கு தான் வச்சுருக்கேன். கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா அந்த பாருங்கள் கரைஞ்சி வந்துருச்சு பார்த்தீங்களா? கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இப்போ தாங்க ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பே இருக்குது. இது நல்லாவுங்க. இந்த ஜீனியில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கரண்டி பால், அதாவது நம்ம காய்ச்சின பாலோ இல்லாதி பச்சை பாலோ வந்து இதில் சேர்த்துட்டோம்னா இந்த ஜீனியில் உள்ள அழுக்கு பூரா இங்கே பாருங்களேன், நுரை பாருங்கள், அப்படியே நுரையா வருது பாருங்கள். இந்த அவ்வளவுமே இந்த ஜீனியில் உள்ள அழுக்கு தாங்க. அதுக்காக தான் இந்த நம்ம பால் கலந்துக்கிறது. ஒரு ஸ்டெய்னர் வச்சு அந்த நுரைகள் ஃபுல்லாக, அதாவது அந்த அழுக்கு அதை ஃபுல்லாகவே எடுத்துடணும். பாருங்கள், சுத்தமாக எடுத்துட்டோம்னாக்கா அது நீட்டாக க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? அது இப்போ வந்து நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த ரசகுல்லா உருண்டைகளை இதில் ஒன்றா சேர்த்துடலாம். ஒன்றா எடுத்து போகிற டைம் இல்லைங்க, அதனால் நான் அப்படியே எடுத்து மொத்தமாக சேர்த்துட்டேன். மொத்தமாக சேர்த்து இப்போ வந்து இது வந்து நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கணும். அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வைக்காதீங்க. சிம்மில் வச்சிங்கனாக்கா அந்த ரசகுல்லா வந்து சாப்பிட்டு இருக்காது, அப்படியே கல்லாக போயிடும். அதுக்காக தான் அடுப்பு வந்து நல்ல ஸ்பீடில் இருக்கணும். நம்ம இதுக்கு வந்து வாசத்துக்கு தேவையான அளவு நான் வந்து ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துருக்கேன். இது வந்து நான் ஜீனியும் ஏலக்காயும் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சது தான். 2 ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்து. எல்லோரும் குங்குமப்பூ வேண்டாம், குங்குமப்பூ போடலாம். அப்படி இல்லைனாக்கா வந்து வெண்ணிலா எசன்ஸ் இருந்தாக்கா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து வெண்ணிலா எசன்ஸ்லாம் இருக்குது, ஆனால் நான் அதெல்லாம் சேர்க்கல. வெறும் ஏலக்காய் பவுட்ரு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது வந்து அப்படியே நல்லா 10 நிமிஷம் உங்களுக்கு நல்லா வேகட்டுங்க. இங்கே பாருங்கள், நல்லா குண்டு நம்ம போட்ட சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நல்லா உப்பி எவ்வளோ பெருசாக வந்துடுச்சு பார்த்தீங்களா? இதே போல் நல்லா அதுக்காகத்தான் நம்ம வந்து நல்லா அடி வந்து நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஒடுக்கமான பாத்திரம் எடுத்தோம்னா எல்லா குலோப் ஜாமுங்கிறேன், ரசகுல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு அப்படி கரைஞ்சது மாட்டம் ஒட்டிக்கிட்டு வந்துடும். அதுக்காக தான் நம்ம அடிகனமான பாத்திரம் எடுக்கணும். இங்கே பாருங்கள், சீனி பாவுலாம் நல்லா வற்றி இந்த ரசகுல்லாவும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அந்த ஜீனி பாவில் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே வந்து உடனே எடுத்து சாப்பிட வேணாம். உடனே எடுத்து சாப்பிட்டாக்கா ரொம்ப சூடாக இருக்கும். இதை வந்து நான் ஒரு நைட்டு அப்படியே இறக்கி வச்சுட்டேங்க. இறக்கி வச்சுட்டு மறுநாள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஜூஸியான சாப்பிட்டு அவ்வளோ ஜில்லுன்னு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு மறுநாள் தாங்க நான் எடுத்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோடைய டேஸ்ட்டு எப்படி யாருக்குமே பிடிக்காதுன்னு நம்ம சொல்லவே மாட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே அதிகமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வந்து இதில் இப்போ புதுசாக எனக்கு ஹைப் ஆப்ஷன் இருக்குங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா அந்த ஹைப் ஆப்ஷன் தட்டி எனக்கு ஹைப் பாயிண்ட்டும் கொடுங்க. இதே போல் சூப்பரான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.